Very good afternoon, friends and all aspirants. So, நேத்து வந்து GS paper 2 exam நேத்து மத்தியானம் நடந்தது. So, அந்த question paper வந்து இன்னைக்கு நம்ம analyze பண்ண போறோம். So, that's the purpose of this video. So, all of you who are already writing the exams or those who are keenly preparing for the exams also for any other stage, prelims இருக்கட்டும், TNPSC answer writing இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம இந்த question paper கொஞ்சம் அலச போறோம். very interesting question paper. ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் ஆன் பாலிட்டி கவர்னன்ஸ்ல ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து இந்த கேள்வித்தாளில் ரொம்பவே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நியூஸ் பேப்பர் ரீடிங்ல வந்து நம்ம அந்த தலையங்கங்கள் எடிட்டோரியல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்தே டைரக்டா 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரம் மார்னிங் ஐ பீன் அனலைசிங் த கொஸ்டின் பேப்பர். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். லேட்டஸ்டா நடந்த நிறைய விஷயங்கள் இதுதான் கேள்வித்தாளில் பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஒன் வெரி ஈஸி கொஸ்டின் வந்திருக்கு, வெரி டைரக்ட் கொஸ்டின், வெரி ஈஸி கொஸ்டின். ஸ்டாட்டிக் காம்பனன்ட் தான் அது. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான் அந்த 20 கொஸ்டின்ல ஈஸியா இருந்தது. ஸோ லெட்ஸ் கோ அஹெட் அண்ட் அனலைஸ் GS பேப்பர் 2 ஆன் இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் in the UPSC mains of 2022. This was held yesterday. Let me share my screen. Here we go. So question paper download பண்ணியாச்சு, held on 17th. So first question, let me maximize it. I hope கொஞ்சம் clear-ஆ இருக்குன்னு நினைக்கிறேன். This is how the original question paper will look. இப்போ நிறைய வெப்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே எடுத்து PDF ஃபைல் எல்லாம் போடுறாங்க. அப்படி வெறும் இங்கிலீஷ்ல கூட நம்ம பார்க்கலாம், பட் ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் நமக்கு கிடைக்காது. இதுதான் ஆக்சுவல் கொஸ்டின் பேப்பர். ஹிந்தியில இருக்கும் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லெட் மீ மேக்ஸிமைஸ் இட். 20 கொஸ்டின்ஸ்ல இதான் ஃபர்ஸ்ட் ஒன். 10 மார்க்ஸ். சைடில் அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஆன்சர் 150 வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. The most significant achievement of modern law in India is the constitutionalization of environmental problems by the Supreme Court. இது வந்து within quotationsல இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். Discuss the statement with the help of relevant case laws. ஸோ ரொம்ப குறிப்பிட்டு டைரக்டாவே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ஆன்சர்லன்ட்டுன்னு. நம்ம கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 21ல நீங்க ஆரம்பிக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் பொழுது ரைட் டு லைஃப், இதுதான் ஆர்டிகல் 21 உடைய முக்கியமான சாராம்சம். இதை தவிர்த்து கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 47, 48A, 51A, clause G, 253, 246, 32 and 226 இந்த ஷரத்துகள் எல்லாமே நமக்கு வந்து ரிலேட்டட் டு என்வாயன்மெண்ட், அதுக்கு போகக்கூடிய வழிகளை கொடுக்கக்கூடிய ஷரத்துகள், ப்ரொவிஷன்ஸ் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன். ரொம்ப முக்கியமான கேஸ் லாஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர்ல யூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் நர்மதா பச்சாவ் அண்டோலன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல தான் அடிப்படை உரிமை, தண்ணீருக்கு ஒரு அடிப்படை உரிமை உண்டு, தெர் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் டு வாட்டர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எல்லாமே இன்டர்பிரிட்டேஷன்ல வரக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம சட்டங்களா பாலிசியா பிற்காலத்துல மாறுறது. ஸ்பெசிஃபிக்கா என்வாயன்மெண்ட் பத்தி சொல்லும் பொழுது இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது என்வாயன்மெண்ட்ங்கிறது உலக அளவில் ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் 1972 ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் நீங்க கோட் பண்ணலாம் ஆன் ஹியூமன் என்வாயன்மெண்ட். அதுல இருந்து தான் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஆரம்பிக்குது உலக அளவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் போபால் கேஸ் ட்ராஜடி கேஸ் நீங்க கோட் பண்ணலாம். வெஹிகுலர் பாப்புலேஷன் கேஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதை பத்தி சொல்லலாம். முனிசிபல் கவுன்சில் ஆஃப் ரட்லம் வர்சஸ் வாதி சந்த், அந்த கேஸை நீங்க குறிப்பிடலாம். இதெல்லாம் ரெலவென்ட் கேஸ் லாஸ். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப முனைப்போட வந்து நீதித்துறை செயல்பட்டு இருக்கு சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும், அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும்ங்கிறத நம்ம அழுத்தமாவே நீங்க பதிவு செய்யலாம் இந்த கேள்வியில. வேலூர் சிட்டிசன்ஸ் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் என்வாயன்மெண்டல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இதுவே வந்து ஒரிஜினேட் ஆகுது இந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்டரின் அப்படிங்கிறது வந்து MC மேத்தா வர்சஸ் கமல்நாத் கேஸ்ல வந்து உருவாச்சு. ஸோ இந்த வழக்குகள்லாம் நீங்க குறிப்பிட்டு சொல்லலாம். இன்னொரு வழக்கு நீங்க குறிப்பிட்டோம்னா சுபாஷ்குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இதுதான் ரெலவெண்டான முக்கியமான கேஸ் லாஸ். இதுல ஒரு 3-4 கேஸ் லாஸ் நீங்க குறிப்பிட்டா கூட போதும். அஃப்கோர்ஸ் இனிஷியலி கான்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் இந்த கேசஸ் எல்லாம் எப்படி கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல இப்ப நீங்க ஃபண்டமெண்டல் ரைட் டு வாட்டர் நர்மதா பச்சாவ் அண்டாலன் வழக்கு கண்டிப்பா சொல்லணும். இப்போ ரைட் டு லைஃப் இன்க்ளூட்ஸ், இப்போ ஒரு வகுப்புல நாங்களே எடுத்திருப்போம்,
ஆர்டிகல் 21ல அந்த வாழ்க்கைக்கான அடிப்படை உரிமை நம்ம சொல்ற இடத்துல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்ட்டுன்னு ஒரு 20-25 ஐட்டம்ஸ் நம்ம சொல்றோம். ப்ரைவசி, டிக்னிட்டி, கிளீன் ஏர், வாட்டர், இதெல்லாமே அது இன்க்ளூடட். பட் இதெல்லாம் நீங்க பார்க்குற இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேஜ்ல முக்கியமான வழக்குகளின் மூலமாக, அது தீர்ப்புகளின் மூலமாக உச்சநீதிமன்றம் வந்து அதுக்கு ஒரு அரசியலமைப்பு தன்மையை வந்து சுற்றுச்சூழல் சூழல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்கன்றது தான் உண்மை. So the statement is purely justified. சூப்பர்பா அந்த ஆன்சரை நீங்க இந்த கண்டென்ட் வச்சு எழுதலாம். Question number 2, same 10 marks, 150 words தான் நம்ம எழுதணும். இது வந்து டைரக்ட் கொஸ்டின். இதுல நம்ம வந்து நான் சொன்ன ஈஸி கொஸ்டின் இது கிடையாது. வெரி வெரி டைரக்ட் கொஸ்டின். ரைட் ஆஃப் மூவ்மெண்ட் அண்ட் ரெசிடென்ஸ் throughout the territory of India are freely available to the Indian citizens. But these rights are not absolute. கொட்டேஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க, கமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கமெண்ட்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம வந்து பேசிக்கா இந்த ஸ்டேட்மெண்ட் ஓரளவுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட்ஸை நம்ம கொடுக்க போறோம். ரைட் டு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 19 clause 1 சப் கிளாஸ் இ, இதுல தான் வந்து 19(1)E, இதுல தான் ஃப்ரீலி நீங்க மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் தேர் இஸ் 19 clause 5, அதுல ஸ்டேட்ஸ் கேன் இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணலாங்கிறதும் அதே ஆர்டிக்கல்ல அதே ஷரத்துல கொடுத்துருக்காங்க. முக்கியமா நம்ம குறிப்பிடக்கூடிய வழக்குகள் ஏகே கோபாலன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1950 ஒரு வழக்கு இது சொல்லலாம். கரக் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 1962 நீங்க சொல்லலாம். இதுக்கு அடுத்து ரீசெண்டா நீங்க மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பேண்டமிக்ல ஏற்பட்ட இந்த லாக்டவுன்ஸ் பத்தி நீங்க எழுதலாம். ஏன்னா மூவ்மெண்ட்டை ரொம்ப ஹைலி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து லாக்டவுன். ஸோ அந்த இன்டர்பிரிட்டேஷனை நீங்க வந்து எழுதலாம். எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, செக்ஷன் 144 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், எபிடமிக் டிசீசஸ் ஆக்ட், இதுலலாம் எப்படி வந்து லாக்டவுன் மூலமா ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, ஹவு பேண்டமிக் அண்ட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பத்தி நீங்க கொஞ்சம் எழுதலாம். ஸோ இது எல்லாமே இன்ஸ்பயர்ட் பை ஆர்டிகல் 19 clause 5 தான். ஒரிஜினலி கான்ஸ்டிடியூஷன்ல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் போடலாங்கிற அந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ல தான் நீங்க இன்னைக்கு மாடர்ன் டே லாக்டவுன்ஸ், பேண்டமிக் சிச்சுவேஷன்ல யூசேஜ் ஆஃப் செக்ஷன் 144 இன் அ ஸ்மாலர் பிளேஸ், இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இன்னொன்று இன்டர்நேஷனல் லெவல்ல பார்த்தீங்கன்னா ஐசிசிபிஆர், ஓகே, கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 12, யூடிஹெச்ஆர் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து எப்படி வந்து டிஃபைன் பண்றாங்க ஹியூமன் ரைட்டை, ஃப்ரீடம் ஆஃப் ஹியூமன் மூவ்மெண்ட்டை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இட்ஸ் அ பேசிக் ஹியூமன் ரைட் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்டுங்கிறத நீங்க எழுதி இந்த ஆன்சரை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ வெரி டைரக்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். டீசென்ட்ரலைசேஷன் எக்ஸ்பெக்டட். பஞ்சாயத்து ராஜ் வந்து நம்ம ஸ்டாண்டர்டா எக்ஸ்பெக்ட் பண்ண, நம்ம நிறைய பேர் இதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், பட் ரொம்ப குழப்பம் இல்லாமல் டைரக்டாகவே கேட்டிருக்காங்க. டு வாட் எக்ஸ்டென்ட் இன் யோர் ஒப்பீனியன், ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த கொஸ்டினுக்கு. ஹேஸ் த டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் இன் இந்தியா சேஞ்ச்ட் த கவர்னன்ஸ் லாண்ட்ஸ்கேப் அட் த கிராஸ் ரூட்ஸ். ஸோ உண்மையிலே டீசென்ட்ரலைசேஷன் வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதன் மூலமாக உண்மையிலே ஆளுமை திறன் வந்து மாறி இருக்கா கிராஸ் ரூட்ஸ்ல, அடித்தளத்துலங்கிறது தான் கேள்வி. எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 150 words 10 marks. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன குறிப்பிடலாம்னா, இந்தியாவில் இப்போ ஒரு பெரிய பேரடாக்ஸ் இருக்கு, சென்ட்ரலைஸ்டு ஃபெடரலிசம். இதுதான் மிகப்பெரிய பேரடாக்ஸ். 25 years மேல ஆயிடுச்சு. 73rd and 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து இன்ஃபேக்ட் 14th ஃபைனான்ஸ் கமிஷனுக்காக ஒரு ஸ்டடி பண்ணும் பொழுது இந்தியாவில் ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொன்னாங்க, அப்சர்வ் பண்ணாங்கன்னா 5 கோர் ஏரியாஸ்ல மட்டும்தான் டெவல்யூஷன் நடந்திருக்கு. எந்த அந்த 5 கோர் ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் சப்ளை, சானிடேஷன், ரோட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், தெருவிளக்குகள், ஸ்ட்ரீட் லைட்ஸ், அப்புறம் கம்யூனிட்டி அசெட்ஸை வந்து மேனேஜ் பண்றது அந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு. இந்த 5 ஏரியால மட்டும்தான் ப்ராப்பர் டெவல்யூஷன் நடந்திருக்கு. ஆனா டெவல்யூஷனுங்கிறது வேற, டெலிகேஷனுங்கிறது வேற. ஓகே, டெலிகேஷன் இஸ் வெரி டெம்பரரி. ஸோ இப்போ இன்னைக்கு நான் ஒரு 2 வாரம் லீவ் போடுறேன்னா அந்த 2 வாரம் தான் என்னோட அத்தாரிட்டியை நான் டெலிகேட் பண்ணிட்டு போறேன். பட் நான் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த அத்தாரிட்டி ஒருத்தர்கிட்ட இருக்கிறதுங்கிறது டெவல்யூஷன். ஸோ சம் ஆஃப் த மேஜர் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு தன்னாட்சி, உண்மையிலேயே தன்னாட்சி இருக்கா, ஃபங்க்ஷனல் அட்டானமி இருக்கா,
ஃபண்டிங் ஸ்ட்ரீம்லைனிங் கண்டிப்பா தேவைப்படுது. தேர் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட். சோர்ஸ் ஜெனரேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எலெக்ஷன்ஸ், டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் அண்ட் டெமோக்ராட்டிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து இப்போ தமிழ்நாடுல எலெக்ஷன்ஸ் எப்படி நடந்ததுங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலுமே எலெக்ஷன்ஸ் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வேர் ஹெல்ட் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. குஜராத் இன்ஃபேக்ட் ஒரு தடவை போஸ்ட்போன் பண்ணும்பொழுது சுப்ரீம் கோர்ட்ல தே ரெஃப்யூஸ் டு போஸ்ட்போன் தி எலெக்ஷன்ஸ் டு தியர் லோக்கல் பாடிஸ். இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸை நீங்க கொடுக்கலாம். கிராம சபாஸ் மீட்டிங்ஸ் வந்து ரெகுலரைஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லோக்கல் டாக்ஸேஷன், வரி விதிக்கும் அதிகாரம் வந்து லோக்கல் லெவலில் நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் மூலமா தான் நீங்க ஆளுமைங்கிற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் கிராஸ் ரூட்ஸ்க்கு நீங்க கொண்டு போக முடியும். ஸோ இதை வச்சு நீங்க ஆன்சரை ஷேப் பண்ணி நல்லா அழகா கொடுக்கலாம். இது ஒரு பாசிட்டிவான கொஸ்டின் தான். பாசிட்டிவாவே நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஒப்பீனியன். இந்த இடத்துல நீங்க கிரியேட்டிவாகவும் சில சொல்யூஷன்ஸை கொடுக்கலாம். The easy question I told you is here. Question number 4. Discuss the role of Vice President of India as the chairman of Rajya Sabha. Very simple, straightforward question. Static portion இது. Recent example கொடுங்க, எதுவுமே அவங்க கேட்கல, டிஸ்கஸ் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. Constitutional provisions about the Vice President and the role of Rajya Sabha's chairman. இதை தான் நீங்க தெளிவா எழுத வேண்டியிருக்கும். Very very easy question. Question number 5. இது நம்ம அகைன் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ்ல தான் வந்திருக்கு. ஸோ வெரி வெரி ப்ரெடிக்டபிள் கொஸ்டின் பேப்பர் ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடியை கான்ஸ்டிடியூஷனல் பாடியா மாற்றும் பொழுது அதனுடைய மாற்றம், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன மாதிரியான சேஞ்சை கொண்டு வருங்கிறதா இந்த கேள்வியினுடைய தன்மை. டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் தி நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் in the wake of its transformation from a statutory body to a constitutional body. ஸோ ஒரிஜினலாக வந்து 2018ல் 102nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த என்சிபிசிங்கிற பாடி வந்து நார்மலாக ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடியாக, ஒரு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்த பாடி ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாக மாறுச்சு. இந்த ஆன்சரில் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸு காக்கா காலேல்கர் கமிட்டி, ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன், மண்டல் கமிஷன் சொல்லக்கூடிய இரண்டாவது பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் பற்றி எழுதலாம். 1992 இந்திரா சஹானி கேஸ், இதெல்லாம் இந்த டைம் லைன்ல ஃபிட் ஆகுற விஷயங்கள், அதை நீங்க எழுதலாம். இந்த இந்திரா சஹானி கேஸுக்கு அப்புறம் தான் பின்தங்கிய வகுப்பினருக்கு நம்ம நாட்டில் ஒரு முன்னேற்ற பாதைக்கு அவங்களை அழைச்சிட்டு போகணும். தட்ஸ் வை தே ஆர் கால்ட் அஸ் பேக்வர்ட் கிளாஸஸ். இன்னைக்கு ஓபிசி அப்படின்னு நம்ம சொல்றோம், தமிழ்நாட்டில் எம்பிசி நம்ம சொல்றோம். ஸோ 1993ல நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் ஆக்ட், இந்த சட்டத்தின் மூலமா உருவாக்கப்பட்டது தான் இந்த என்சிபிசி பாடி. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்டாட்டுட்டரி கமிஷன். இதில் 5 உறுப்பினர்கள், ஒரு சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன், 3 உறுப்பினர்கள் இருக்காங்க. இதன் மூலமா அரசியலமைப்பு சட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இது அவசியம் குறிப்பிடணும். நியூ ஆர்டிகல்ஸ் 338B அண்ட் 342A இன்சர்ட் பண்ணாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல. ஆர்டிகல் 366லையும் சில சேஞ்சஸ் வந்தது. 338B மூலமாக there was a lot of provisions given to the NCBC to examine issues regarding backward classes. 342A மூலமாக ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் கொடுக்குறாங்க. ஒரு மாநிலத்தில் எது எதெல்லாம் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய அதிகாரம். இப்போ நேற்று முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா நரிக்குறவர்கள், they were included in the scheduled tribes. ஸோ இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் பவர்ஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு உண்டு. அதே மாதிரி சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் முன்னேற்ற பாதையில கொண்டு போகணுங்கிற ஒரு அடிப்படை ஷரத்தின் மூலமாக தான் இந்த கமிஷன் செயல்படுது. இதுதான் நீங்க எழுதணும். வெல்ஃபேர் ஸ்கீம் சார்ந்த ஒரு கேள்வி. அகெயின் வெரி வெரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். கதி சக்தி யோஜனா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலரைஸ்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். 10 மார்க்ஸ் கொஸ்டின், 150 வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி டைரக்ட் கொஸ்டின். கேள்வி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். த கதி சக்தி யோஜனா needs meticulous coordination between the government and private sector to achieve the goal of connectivity. So first thing, federalism, state, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு இந்த கேள்வியில வந்து ஸ்கோப் இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க கேட்கறது கவர்மெண்ட்டுக்கும், அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்னு அவங்க குறிப்பிடலை, கவர்மெண்ட்டுக்கும் பிரைவேட் செக்டருக்கும் நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு தேவை in order to achieve கதி சக்தி அப்படிங்கிறாங்க. கதி சக்தினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்.
இந்த கொஸ்டின் வந்து கதி சக்திங்கிறது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், ஆக்சுவலி ஒரு மல்டி மோடல் கனெக்டிவிட்டி பிளாட்ஃபார்ம். 16 மினிஸ்ட்ரிஸ் வந்து இதுல இருக்கு. 110 lakh crore இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. 2019ல நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அப்படின்னு ஒன்று வந்தது. இதனுடைய மெயின் ப்ரொவிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜியோ ஸ்பேஷியல் டேட்டா ப்ரொவிஷன். அதனால தான் அந்த கனெக்டிவிட்டிங்கிற வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அடையுது. 200 லேயர்ஸ் ஆஃப் ஜியோ ஸ்பேஷியல் டேட்டா ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஒன் ஆஃப் த பாடிஸ் நம்ம குறிப்பிட வேண்டியது ஆன்சர்ல தெர் இஸ் எ டிபார்ட்மெண்ட், ஒரு துறை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, டிபிஐஐடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடுங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. பாரத் மாலா, இப்போ ஆடில் பேக் சார் கூட ஒரு வீடியோ, ரொம்ப முக்கியமான வீடியோ, சாகர் மாலா பாரத் மாலா பத்தி போட்டிருந்தாங்க. ஸோ உதான், சாகர் மாலா, பாரத் மாலா திட்டங்கள் இதெல்லாம் வந்து இந்த கதிசக்தியோடைய டார்கெட்ஸ். கதிசக்தி யோஜனா பத்தி நீங்க எழுதும்பொழுது 6 பில்லர்ஸ் இதுல இருக்கு. காம்ப்ரிஹென்சிவ்னஸ், ப்ரையாரிட்டைசேஷன், ஆப்டிமைசேஷன், சின்க்ரனைசேஷன், அனாலிட்டிக்கல், டைனாமிக். இந்த 6 பில்லரை நீங்க ஆன்சர்ல கோட் பண்ணி, தட் இஸ் வை கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டருக்கு சூப்பர் கோஆர்டினேஷன் இஸ் வெரி எசென்ஷியல் டு அச்சீவ் தீஸ் டார்கெட்ஸ். இந்த கதிசக்தி ஃபர்ஸ்ட் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, வளர்ந்த நாடுகள்னு நம்ம சொல்லக்கூடிய டெவலப்டு எக்கானமிஸ்ல 6-7% மட்டும்தான் லாஜிஸ்டிக்ஸ்க்கு செலவாகுது. இப்போ நீங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் 13 to 14% ஆஃப் அவர் ஜிடிபி, எக்கானமியில ஜிடிபியில லாஜிஸ்டிக்ஸ்க்கே நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். டபுள் தி இன்டர்நேஷனல் ஆவரேஜ் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். இதை குறைக்கணுங்கிறது தான் அடிப்படையில ஒரு முக்கியமான எய்ம் இந்த கதிசக்திக்கு. இதனோட முக்கியமான இன்னொரு டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ்ல 2 டிஃபென்ஸ் காரிடோர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. 11 இண்டஸ்ட்ரியல் காரிடோர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. இப்போ நீங்க சேலம் சென்னை 8 வழிச்சாலை பார்க்கறதுல ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடோருக்கான ஒரு லாஜிஸ்டிக்கல் டெவலப்மெண்ட் தான். 1.7 lakh crore டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். 200 ஏர்போர்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஃபார்மசிட்டிக்கலுக்குன்னே கிளஸ்டர்ஸ் 109 கிளஸ்டர்ஸ் எய்ம் பண்றாங்க. அனைத்து கிராமங்கள்லையும் 4G கனெக்டிவிட்டி. பை இயர் அண்ட் இந்தியா இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் 5G. ஸோ 5G வரும் பொழுது நீங்க வந்து அனைத்து இடங்கள்லையுமே 4G கனெக்டிவிட்டி எய்ம் பண்றாங்க. 17,000 kilometers of gas pipeline they are aiming. இதுதான் few points. So for all this, private sector needs to be on top notch with regard to government. அதை பத்தி நீங்க எழுதணும். Question number 7. Social justice sectionல இருந்து இது வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். So Rights of Persons with Disabilities Act of 2016 remains only a legal document without intense sensitization of government functionaries and citizens regarding disability. So statement ரொம்ப தெளிவா கொடுத்துட்டாங்க. அரசாங்க அதிகாரிகள் கிட்டையும் மக்கள் கிட்டையும் ஒரு சரியான அளவிலான விழிப்புணர்வோ சென்சிடைசேஷனோ இல்லை ரிகார்டிங் டிசபிலிட்டிஸ், பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ இது இல்லாம இந்த சட்டம் வந்து வெறுமனே ஒரு டாக்குமெண்டா தான் இருக்கு, கமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 marks, 150 words இஸ் அவர் டார்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டேட்டாவை கொடுக்கணும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எவ்வளோ பேர் இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கன்னு சொல்லணும். சென்சஸ் 2011 டேட்டா தான் இருக்கும். 2.21% is the total number of disabled population in 2011 according to our census. Now definitely it would have increased. இதை நீங்க எழுதணும். ரெண்டாவது, இந்த 2.21ல 6 வயதுக்கு உட்பட்டு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 8% இருக்காங்க. That's very very important. So how we have to target and orient the policyங்கிறது இந்த டேட்டா வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். இந்தியா வந்து யுனைடெட் நேஷன்ஸோட கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிங்கிற ஒரு கன்வென்ஷனை சைன் பண்ணி ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க 2007ல. அதை நீங்க எழுதலாம். இந்த ஆக்டின் மூலமா, இந்த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்டின் மூலமா ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வெறும் 7 டிசபிலிட்டி தான் அது வரைக்கும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணோம். அது 7ல இருந்து 21 டிசபிலிட்டியா இன்க்ரீஸ் ஆச்சு. டிசபிலிட்டிலேயே பார்த்தீங்கன்னா 3 மாடல் இருக்கு. மெடிக்கல் மாடல், சோஷியல் மாடல், ஹியூமன் ரைட்ஸ் மாடல். அதை பத்தி நீங்க எழுதணும். கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 41 ஆஃப் டிபிஎஸ்பியில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. 7th schedule ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்டேட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ரிலீஃப் ஆஃப் த டிசேபிள்ட் அண்ட் அன்எம்ப்ளாயபிள் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ இதுதான் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன், ஹெல்த் செக்டர்ல அவங்க எவ்வளோ பின்தங்கி இருக்காங்க, கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு, அரசியல் பங்களிப்பு, பங்கேற்பு,
implementation of policies, இதெல்லாம் major issues. அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ் நீங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா accessible India campaign பத்தி நீங்க சொல்லலாம். தீனதயாள் disabled rehabilitation scheme பத்தி சொல்லலாம். There are a lot of national fellowships for students with disabilities. இதை பத்தி நீங்க எழுதலாம். This is how you approach this question. Question number 8 பார்ப்போம். Again very much expected. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அதாவது இன்னைக்கு கேஷா யாருக்குமே எதுவுமே கிடைக்காது, அக்கௌண்ட்ல தான் நமக்கு வந்து நம்ம பெனிஃபிட் கிடைக்கும். MNREGA ஸ்கீம்ல இருந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல இருந்து எல்லாமே இந்த மெத்தட் தான். இதை பத்தி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ரிஃபார்மிங் த கவர்மெண்ட் டெலிவரி சிஸ்டம் த்ரூ த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் இஸ் அ ப்ரோக்ரெசிவ் ஸ்டெப், பட் இட் ஹேஸ் இட்ஸ் லிமிடேஷன்ஸ் டு கமெண்ட். இது என்ன லிமிடேஷன்ஸ் அப்படிங்கறத மெயினா கேட்டிருக்காங்க. ஸோ 2013 ஜான்வரியில் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் கேஷ் டிரான்ஸ்ஃபர் இல்லாமல் டைரக்டாக பெனிஃபிஷியரிஸ்க்கு பெனிஃபிட் வந்து கொடுக்குற சிஸ்டம் வந்து 2013 ஜான்வரியில் இட் வாஸ் லான்ச். டிசம்பர் ஆஃப்டர் சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் டிசம்பர் 2014 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 34 திட்டங்கள் இன்க்ளூடிங் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் MNREGA வந்து இந்த DBT சிஸ்டம் கீழே கொண்டு வந்தாங்க. இதுல முக்கியமான அம்சங்கள் ஜாம் ட்ரினிட்டி. ஜாம்னா உடனே மத்தியான வேலையில கிசான் ஜாம் நினைக்க வேணாம். ஜாம் மீன்ஸ் ஜன்தன், ஆதார் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ். இது 3 தான் இதுக்கான அடிப்படை. பேமெண்ட்ஸ் பேங்க் சிஸ்டம் பத்தி நீங்க குறிப்பிடணும். பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் BC இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி நீங்க குறிப்பிடணும். மொபைல் மணி, ஆதார் பேமெண்ட்ஸ் பிரிட்ஜ் பத்தி நீங்க எழுதணும். அண்ட் சம் ஆஃப் தி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய லிமிடேஷன்ஸ் பத்தி நீங்க எழுதலாம். PFMS பப்ளிக் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பத்தி நீங்க எழுத வேண்டியிருக்கும். Question number 9 இன்டர்நேஷனல் ரிலேஷன் செக்ஷன்ல இருந்து வந்திருக்கு. ஸ்ரீலங்கா பத்தி கேள்வி. 10 marks, 150 words. India is an age-old friend of Sri Lanka. One quote போட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. Discuss India's role in the recent crisis in Sri Lanka in the light of the preceding statement. Actually, in ஸ்ரீலங்கால ஏற்பட்ட பொருளாதார அரசியல் அசாதாரண சூழல், இந்த சூழல் வந்து முதல்ல பொருளாதார சூழல் தான் முதல்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த அசாதாரண சிச்சுவேஷன் நம்ம வந்து பார்த்தது வந்து லேட்டர் ஆன் தான் டெவலப் ஆச்சு. ஸோ நீங்க எழுத வேண்டியது ஃபர்ஸ்ட் வாட் ஹேப்பன்ட் இன் ஸ்ரீலங்கா, தேர் எக்கனாமிக் சிச்சுவேஷன், எக்கனாமிக் ஃபால் அவுட். இந்தியா வந்து எவ்வளோ தூரம் என்னெல்லாம் மெடிக்கல் ஹெல்ப்ல இருந்து எக்கனாமிக் ஹெல்ப்ல இருந்து ஒரு பெட்ரோல், டீசல், அரிசி, வீட்டு, மெடிசன்ஸ் எவ்வளோ வந்து இந்தியா வந்து இந்த ஸ்ரீலங்காவனுடைய சிச்சுவேஷனுக்கு இந்தியா என்னெல்லாம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து எழுதணும். இதுதான் இந்த ஆன்சர். வெரி வெரி ஈஸி. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இந்தியா டெஃபினெட்லி இஸ் அன் ஏஜ் ஓல்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட் அக்ரி பண்ணி தான் நம்ம எழுத போறோம். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பொசிஷன். ஸோ இந்தியாவுடைய ரோல் இன் ஹெல்பிங் அவுட் ஸ்ரீலங்கா இன் மேனேஜிங் தேர் எக்கானமி, அது அண்ட் த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்றதை நீங்க எழுதணும். 10th கொஸ்டின் அகைன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. 10 marks இதோட முடியுதுக்கு அப்புறம் எல்லாமே 250 words. BIMSTEC பத்தி கேட்டிருக்காங்க. Do you think that BIMSTEC is a parallel organization like the SAARC? First part of the question. What are the similarities and dissimilarities between the two? Second part of the question. How are Indian foreign policy objectives realized by forming this new organization? It's a tough question. Easy question கிடையாது. ஸோ இதில் நீங்கள் எழுத வேண்டியது வந்து இந்த 3 கொஸ்டினை 3 சைடடிங்காக நீங்கள் நினச்சிக்கிட்டு தான் ஆன்சர் எழுதணும். இஃப் ஐ வாஸ் யூ அண்ட் ரைட்டிங் திஸ் கொஸ்டின், நேற்று சாயங்காலம் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தேன்னா ஐல் பி வெரி ஹாப்பி. பிம்ஸ்டெக்னா என்ன? பிம்ஸ்டெக் வந்து ரீசெண்டாக எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்ட ஒரு குழுமம். இட் இஸ் டெஃபினெட்லி அ பேரலல் ஆர்கனைசேஷன் லைக் சார்க், அதில் நோ டவுட். ஓகே, ஸோ டியூ டு இந்தியாஸ் இஷ்யூஸ் வித் பாகிஸ்தான், இப்போ இஸ்லாமாபாத்ல ஒரு சார்க் சமிட் ஏற்படுத்தும் போது அங்கே கலந்துக்க கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு இந்தியாவுக்கு. And Pakistan's insistence on not agreeing for agreements சார்க்ல இருக்கும் பொழுது அதுல ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை, அதெல்லாம் வந்து தான் பிம்ஸ்டெக் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அடித்தளமா இருந்தது. ரீசென்ட்லி பிரிக்ஸ் அண்ட் பிம்ஸ்டெக் வந்து ஒரு அவுட்ரீச் ஆக்டிவிட்டி நடந்தது. That was seen by many as how India is trying to achieve its foreign policy objective using BIMSTEC instead of SAARC. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிம்ஸ்டெக்னா என்ன, சார்க்னா என்னன்னு எழுதணும், அதனுடைய சிமிலாரிட்டிஸ் என்னன்னு எழுதணும், டிஸ்சிமிலாரிட்டிஸ் என்னன்னு எழுதணும். தென் யூ கம் அண்ட் ரைட் அபவுட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சார்க், ஃபெயிலியர்ஸ் ஆஃப் சார்க், வை பிம்ஸ்டெக் இஸ் இம்பார்ட்டன்ட்னு எழுதி உங்க ஆன்சரை நீங்க முடிக்கணும். கொஸ்டின் நம்பர் 11.
as expected RPA வந்துருச்சு நமக்கு 1951. Representation of People's Act 1951 இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெரி டைரக்ட் கொஸ்டின். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, discuss the procedures to decide the disputes arising out of the election of a member of parliament or state legislature under the RPA Act of 1951. What are the grounds on which election of any returned candidate may be declared void? What remedy is available to the aggrieved party against the decision? Refer to the case laws. Very lengthy question. இதுவே பாதி ஆன்சர் மாதிரி இருக்குது. இதுவே ஒரு 50 வேர்டுக்கு மேல வந்துடும். பட் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். அவங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன கேட்டிருக்காங்கன்றதை அப்சர்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், டிஸ்குவாலிஃபிகேஷனுடைய, அதாவது எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ், எம்எல்ஏஸ் எம்பிஸ், இந்த எலெக்ஷன் பத்தி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மாநில சட்டப்பேரவை உறுப்பினர், இந்த தேர்தலில் ஏற்படக்கூடிய டிஸ்பியூட்ஸ் என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு, ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம எழுதணும். செகண்ட், எந்த இடங்கள்ல ஒரு கேண்டிடேட்டை, எலெக்டட் கேண்டிடேட்டை நீங்க வந்து வாய்டா டிக்ளேர் பண்ண முடியும்? டிஸ்குவாலிஃபிகேஷனே கேட்கல, நல்லா பார்த்துக்கோங்க. வாட் ஆர் த கிரவுண்ட்ஸ் ஆன் விச் தி எலெக்ஷன் ஆஃப் எனி கேண்டிடேட் மே பி டிக்ளேர்ட் வாய்டு? தேர்தல் செல்லாது அப்படின்னு எப்போ டிக்ளேர் பண்ணலாம்? அதுதான் செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். அப்படி ஒரு வேலை டிக்ளேர் பண்ணிட்டா, வாட் ஆர் த ரெமெடிஸ் அவைலபிள் டு த கேண்டிடேட்? எலெக்டடா இருந்து அப்புறம் உங்க தேர்தல் செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்ட ஒரு வேட்பாளரனுடைய அவருடைய சைட்ல இருந்து என்ன மாதிரியான ரெமெடிஸ் அவைலபிள்? இதுக்கு ரீசெண்டா ஏதாவது கேஸ் லாஸ் இருக்கா? எனி கேஸ் லாஸ் ரீசெண்டா நான் அவங்க சொல்லலை, இதை நீங்க எழுதணும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ரீசன்ஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு 4-5 ரீசன் இருக்கு. கரப்ட் ப்ராக்டிசஸ் இன் எலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்றது, இந்த மாதிரி பிரைவேட் ஆஃபீஸ், ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க எழுதணும். செக்ஷன் 8 கிளாஸ் 3, செக்ஷன் 8 கிளாஸ் 4 நீங்க மென்ஷன் பண்ணலாம், பட் அது டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். எலெக்ஷன் செல்லாதுன்னு சொல்லக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்னங்கிறத எழுதணும். ரெமெடிஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெரி ஸ்பெசிபிக். எலெக்ஷன் பெட்டிஷன் தான் நீங்க போட முடியும், ஹைகோர்ட்ல போடலாம், அண்ட் யூ கேன் கோ ஃபார் அப்பீல் டு சுப்ரீம் கோர்ட். The president or governor, in case of member of parliament, president; in case of MLA, governor has the authority to decide based on the advice of the election commission of India. So இதுதான் இந்த ஆன்சர். ஸோ இதுல நிறைய பேர் என்னன்னா, டிஸ்குவாலிஃபிகேஷன் நினைச்சுக்கிட்டு ஆன்சர் எழுதுவாங்க. தட் வில் பி வெரி ராங். நீங்க எழுத வேண்டியது டிக்ளரேஷன் ஆஃப் வாய்டு, எலெக்ஷன் அஸ் வாய்டு, எலெக்ஷன் செல்லாதுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தான் நீங்க எழுதணும். இந்த இடத்துல அந்த கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்கு. தட் வி மஸ்ட் வாட்ச் அவுட். கொஸ்டின் நம்பர் 12, கவர்னர், ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் பத்தி ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஸ்டாண்டர்டா. ஸோ இது வந்து இது நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல இருந்து வந்த ஒரு கேள்வி. April 20th, 2021 ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு தலையங்கம். அந்த எடிட்டோரியலோட டைட்டில் நான் சொல்றேன். தி ஆர்டினன்ஸ் ரூட் இஸ் பேட், ரீப்ரமல்கேஷன் இஸ் வர்ஸ். இதுதான் அந்த எடிட்டோரியலோட தலையங்கம். இதை பேஸ் பண்ணி தான் கேள்வி வந்திருக்கு. 15 marks, 250 words. Discuss the essential conditions for exercise of the legislative powers by the governor. இது நீங்க ஸ்ட்ரெயிட்டா கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எழுதிடலாம். Discuss the legality of repromulgation of ordinances by the governor without placing them before the legislature. ஆர்டினன்ஸ் அப்படின்னா ஒரு அவசர கால சட்டம். இது வந்து ஒரு ஒரிஜினலா ஒரு எமர்ஜென்சி ப்ரொவிஷனா கொடுக்கப்பட்ட ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் தான். ப்ரமல்கேஷன் ஆஃப் ஆர்டினன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லிமிட்டடா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். டுடே அஃப்கோர்ஸ் ஃபெடரல் சேலஞ்சஸ், திஸ் ஹஸ் சேஞ்ச்ட். இப்போ எல்லாமே ரீப்ரமல்கேஷன் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மறுபிரகடனம் செய்யறது. ஸோ அப்போ நீங்க வந்து ஆக்சுவலி பாராளுமன்றத்திலேயோ சட்டப்பேரவையிலையோ அந்த சட்டத்தை வச்சு பாஸ் பண்ணணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதுதான் அங்கீகாரம், அதுதான் அவங்களுடைய தலையாய பணி. ஆளுநர் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு மறுபிரகடனம் செய்வது வந்து மிகவும் தவறுங்கிறதா ஹிந்துல இதை எழுதியிருந்தாங்க. இது எங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் கேபிட்டல் ரீஜன் அண்ட் அட்ஜாயினிங் ஏரியாஸ் ஆர்டினன்ஸ் 2020. அதுல கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்னு ஒன்று போட்டாங்க. பார்லிமெண்டோட ராட்டிஃபிகேஷனே இல்லாம திருப்பி கவர்னர் அதை ரீப்ரமல்கேட் பண்ணிட்டு இருந்தாங்க, லெப்டினன்ட் கவர்னர். ஸோ இதுல நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, 1950s கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா 7 ரீப்ரமல்கேஷன் அதான் நடந்துச்சு. 1990s எத்தனை ஆர்டினன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 19.6 per year. இதுவே 2019 16 அவசர கால சட்டங்கள், 2020 15, 21, 22 நமக்கு தெரியல.
ஸோ இட் ஹாஸ் இன்க்ரீசிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு பாராளுமன்றத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு அறிகுறி கிடையாதுங்கிறத தாராளமா நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லலாம். Hooper case of 1970, Vadva case of 1987, Krishnakumar Singh case of 2017 நீங்க ரெஃபர் பண்ணி எழுதலாம். Question number 13, very interesting question. It's a tough question for anyone writing. While the national political parties in India favor centralization, the regional parties are in favor of state autonomy. Comment. Very straightforward question, but tough. இதுல கண்டென்ட் எடுத்து எழுதுறது கஷ்டம். 250 words நீங்க ஆன்சரை பில்ட் பண்ணணும். இந்தியாவினுடைய ஃபெடரலிசம்ங்கிற பத்தி ஒரு கேள்வி வருங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா திஸ் இஸ் ஒன் பார்ட்டி சிஸ்டம் டுவர்ட்ஸ் நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் 10 yearsல. இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வில் கிளியர்லி டெல் அஸ் வெதர் வி ஆர் firmly in the era of one party election, one party resurgence. So இப்போ இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the answer should contain provisions about what are state parties and what are national political parties. State regional parties பொறுத்த வரைக்கும் the major issue வந்து state autonomy, development, cultural identity, cultural amalgamation தான் major issues. Localized development. National parties பொறுத்த வரைக்கும் definitely they will favor centralization. இந்தியாவில் current situation has changed. 1952லேருந்து 64 ஒரு நெருவியன் எரான்னு சொல்லலாம். 64லேருந்து 77 வரைக்கும் ஒரு அன்ஈஸி டிரான்சிஷன், வார் டைம், சைனா வார், பாகிஸ்தான் வார்லாம் இருந்து ஒரு டிரான்சிஷன் டைம்ல இருந்தோம். 77 to 80ல ஒரு பார்ட்டிக்குள்ளேயே ஏற்பட்ட இன்டர் பார்ட்டி கான்ஃபிளிக்ட் நிறைய இருந்தது. 80 to 89, of course there was consolidation, but there were a lot of issues between the Congress at the central and state governments. 89 to 2014, India went through a big phase of multi-party coalition and coalition governments. Then started the resurgence of one-party system in 2014, and we are well and truly in the era of one-party system. 2024 election will define that for us. So இதை நீங்க எழுதி we need to find a balance அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். Regional aspirations, India is ultimately made up of states that we cannot deny. The idea of India itself was fought over in the partition. ஸோ நம்ம அதுக்கெல்லாம் டிவியேட் பண்ணாம டைரக்டா நீங்க என்ன சொல்லணும், ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் நீட் டு பி டேக்கன் கேர் ஆஃப் டு பில்ட் அ ஸ்ட்ராங் நேஷன். நீங்க நேஷனலைசேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட்ஸ் தான். ஸோ ஸ்டேட் அட்டானமி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட், பட் அட் த சேம் டைம் தி அட்டானமி நீட்ஸ் டு பி ஃபோக்கஸ்டு டுவர்ட்ஸ் பில்டிங் அ ஸ்ட்ராங்கர் இந்தியா அப்படிங்கிறத நீங்க எழுதலாம். இதுதான் ஆன்சருடைய கிரக்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் வெரி டைரக்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 14, எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். நீங்க வந்து பிரெஞ்சு பிரசிடென்டோடைய எலெக்ஷனும் இந்தியன் பிரசிடென்டோடைய எலெக்ஷனையும் கம்பேர் பண்ணி ரெண்டு ப்ரொசீஜருக்கும் என்ன ப்ரொசீஜருங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதணும். எழுதிட்டு இதுல இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசங்கள், முக்கியமான அம்சங்களை நீங்க குறிப்பிட்டு சொல்லணும். ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்கானோ நீங்க சொல்லணும். இதுதான் இந்த ஆன்சர். ஸோ வெரி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 15, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் பத்தி கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா in the light of evolution of the model code of conduct. So நீங்க ஆர்டிகல் 324ல எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரோல், வாட் இஸ் தி எவல்யூஷன் ஆஃப் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட், எப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு, வாட் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட், அதனுடைய லீகல் என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கிய சாராம்சங்கள், இதை தான் நீங்க வந்து எழுதணும். இதுல எலெக்ஷன் கமிஷனோட ரோல் என்னங்கிறத நீங்க எழுதணும். கொஸ்டின் நம்பர் 16, இப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு டிபேட்டினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் கொஸ்டின் நம்பர் 16. Besides welfare schemes, India needs deft management of inflation and unemployment to serve the poor and the underprivileged sections of the society. Discuss. வெறும் நல்ல திட்டங்கள் மூலமா மட்டும் நம்ம வந்து இந்தியாவினுடைய பணவீக்கத்தையும் வேலை வாய்ப்பின்மையையும் நம்ம வந்து சரி செய்ய முடியாது. So India needs better management of inflation and unemployment. அந்த ரூட் காஸ் வந்து இன்ஃப்ளேஷனுக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதை டிஸ்கஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. வெரி வெரி ட்ரிக்கி அண்ட் டஃப் கொஸ்டின் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல வந்து ஹைலி ஒப்பீனியன் கொஸ்டின். நீங்க இப்போ இந்தியாவினுடைய கரண்ட் லேண்ட்ஸ்கேப், எக்கனாமிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை நீங்க எழுதணும். ஸோ யூ ஹாவ் டு மென்ஷன் இன்ஃப்ளேஷனோட இம்பேக்ட் இந்தியாவில் எவ்வளோ இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பின்மை சதவிகிதம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிருவீங்க. இதை எழுதுனதுக்கு அப்புறம் அண்டர் ப்ரிவிலேஜ்டு செக்ஷன், புவர்,
இந்தியாவினுடைய பாவர்ட்டி லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு, ஏழ்மை பசி இதெல்லாம் இந்தியாவில் எப்படி இருக்கு, இதெல்லாம் இந்தியாவினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறத எழுதணும். எழுதிட்டு நலத்திட்டங்கள் மூலமாக இதை நம்மளால சரி செய்ய முடியுமா, நலத்திட்டங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத நீங்க எழுதணும். ஸோ இதுல வந்து ஃப்ரீபீஸ் அப்படிங்கிற வார்த்தையை நான் வந்து ஆஸ் அ கேண்டிடேட் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ தட் இஸ் ஸ்டில் அண்டர் சப்ஜுடிஸ். ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு காம்போனண்டே கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னாலே வெல்ஃபேர் ஸ்கீம் சார்ந்த ஒரு விஷயம்தான். நீங்க அதை என்ன பேர் வச்சு வேணா கூப்பிடலாம். ஸோ பட் ஃப்ரீபீஸுங்கிறது இலவசங்களுங்கிறது வேற. அது வந்து தேர்தல் ஒருவேளை இல்லை இந்தியாவில் அப்படின்னா ஃப்ரீபீஸுங்கிற கான்செப்டே இருக்காது. ஒரு போட்டி தன்மையை உருவாக்குவதற்கும் டு பிரேக் அவே ஃப்ரம் த ட்ரெடிஷனல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்த ஒரு விஷயம் தான் ஃப்ரீபீஸ். ஸோ த டெஃபினேஷன் ஆஃப் ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கஷன் இஸ் அந்த சுப்ரீம் கோர்ட். அதை பத்தி இதுல நீங்க பேசுறது ஒரு தவறான ஒரு பாதையில நீங்க ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ற மாதிரி ஆயிடும். நீங்க இந்தியாவில நலத்திட்டங்களுடைய வரலாறு எழுதணும். நலத்திட்டங்கள் எந்த அளவு, இப்போ நீங்க மிட் டே மீல் ஸ்கீம் கிளாசிக் எக்ஸாம்பிள். இதனால வந்து எவ்வளோ பேரை நீங்க வந்து எஜுகேஷன் லைனுக்குள்ள கொண்டு வந்து இந்தியன் எக்கானமிக் அந்த வெல்ஃபேர் ஸ்கீம் மூலமா நீங்க வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபிளேஷனை இப்படி டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு எழுதலாம். பியூட்டிஃபுல்லா கனெக்ட் பண்ணலாம். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி சோஷியல் ஜஸ்டிஸை வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்க எழுதணும். திஸ் இஸ் ஹவ் யூ அப்ரோச் திஸ் கைண்ட் ஆஃப் ஆன்சர்ஸ். எம்என்ஆர்இஜிஏ இது ஒரு முக்கியமான வெல்ஃபேர் ஸ்கீம். இதை இப்போ ஸ்டாப் பண்ணிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா வி டோன்ட் நோ. ஸோ இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்கம் எக்கானமியில என்ன, இது ஒரு முக்கியமான வெல்ஃபேர் ஸ்கீம் தான். அதை பத்தி நீங்க எழுதணும். இந்த மாதிரி கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் 1-2 நீங்க யூஸ் பண்ணி எழுதலாம். Question number 17. This is about NGO செக்ஷன்ல இருந்து ஆக்சுவலா கேட்டிருக்காங்க. Do you agree with the view that increasing dependence on donor agencies for development reduces the importance of community participation in the development process? ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு சென்னை ஃப்ளட்ஸ் ஏற்படுது, பெங்களூர்ல விசா சுச்சுவேஷன், ஒரு சுனாமி வருது, வெதர் இல்லாம கிளைமேட் எமர்ஜென்சிஸ்ன்னு இல்லாம ஒரு ட்ரவுட், பேண்டமிக் டைம், கோவிட் டைம்ல எல்லாம் பார்த்தோம். ஸோ கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் cannot be undermined by donor agencies. இப்போ ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஏஜென்சி வந்து ஒரு சேவையை கொடுக்குறாங்க, ஒரு வளர்ச்சிக்கான ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அது அந்த கம்யூனிட்டிக்காக தான் கொடுக்குறாங்களே. அந்த கம்யூனிட்டியை தாண்டி அங்க வேற யாருக்கும் அது போய் சேராது. கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல் லெவல்ல வீக்கெண்ட். இப்போ நீங்க சிட்லப்பாக்கம் ஏரியா போனீங்கன்னா சிட்லப்பாக்கம் ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து அந்த லேக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஸ் தேர். நாங்க ரீசெண்டா அங்க போயிருந்தோம். ஸோ அழகா அந்த போர்டெல்லாம் போட்டு அந்த லேக் இப்போ வந்து சூப்பரா ரெடி பண்ணி அது ஒரு வாக்கிங் ஏரியா மாதிரி பண்ணிட்டாங்க. டோட்டலி கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் தான். லோக்கல் லெவல் இந்த ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் பண்ண ஒரு விஷயம். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி இந்தியால நம்ம ஸ்டேட்ல சென்னையில நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி லோக்கல் கம்யூனிட்டி சேர்ந்து பண்றாங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் அவர் டெவலப்மெண்ட் கோயிங் ஃபார்வர்ட் சிட்டிசன்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல. பட் டோனர் ஏஜென்சிஸ் வரும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஆம்பிளிஃபை ஆகும். இன்னும் ஒரு பெரிய அளவுல நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க ரெடி பண்ண முடியும். இட்ஸ் லைக் மார்க்கெட்டிங். அதனால கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் குறைய போறது கிடையாது. அல்டிமேட்லி இந்தியாஸ் லேண்ட்ஸ்கேப் வந்து பாப்புலேஷன் தான். பாப்புலேஷன் நீங்க எக்காரணத்தை கொண்டுமே நீங்க வந்து என்ன சொல்றது, யூ cannot மூவ் அவே ஃப்ரம் த பாப்புலேஷன் டெமோகிராபிக்கல் செட்டப். ஸோ டோனர் ஏஜென்சிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் யூ டேப் தி வெல்த் விச் இஸ் கான்சென்ட்ரேட்டட் இன் ஒன் ஏரியா. அந்த வெல்த்தை டேப் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்தியாவில் இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து இன்இக்வாலிட்டி ஆஃப் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அந்த டார்கெட் பண்ணணும் அப்படின்னா டோனர் ஏஜென்சிஸ் கேன் பி பிரைவேட் கம்பெனிஸ், கேன் பி பிக் philanthropical இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸாகவும் இருக்கலாம், நேஷனல் ஏஜென்சிஸாகவும் இருக்கலாம். பட் வித்தவுட் எனி ஸ்ட்ரக்சர்டு mechanisms they should be able to come forward and make the donation development oriented, not agenda oriented. அந்த இடத்துல நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி இந்த ஆன்சரை கொடுக்கலாம். This is a tough question. Question number 18. ஸோ இதெல்லாம் சோஷியல் ஜஸ்டிஸ் செக்ஷன்லேருந்து நம்ம பார்க்குறோம். 18 பொறுத்த வரைக்கும் ரைட் டு சில்ட்ரன், the right of children to free and compulsory education act of 2009 remains inadequate in promoting incentive based system for children's education without generating awareness about the importance of schooling. Analyze. என்ன கேட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து ஒரு ஹிப்போக்ரிட்டிக்கல் கொஸ்டின் தான் நான் சொல்லுவேன்.
they are like arguing with themselves in the question. இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம், இதுதான் இந்த சட்டம். ஆக்சுவலா இன்னைக்கு 25% நீங்க வந்து எல்லா ஸ்கூல்லயுமே நம்ம வந்து ஒதுக்க வேண்டி இருக்குது இந்த சட்டத்தின் மூலமா தான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சட்டம். ஒருவேளை இந்த சட்டம் இல்லை அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து அந்த மாதிரி ஒரு பின்தங்கிய வகுப்புல இருக்கக்கூடிய அண்டர் ப்ரிவிலேஜ் செக்ஷன்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கும். பட் இப்போ இந்த லைட் ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்த ஆக்டை வந்து நீங்க அனலைஸ் பண்ணலாம். தட் இஸ் ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்னு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படிங்கிறதுல ரைட் டு சில்ட்ரன் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்டை தாண்டி யூ ஹாவ் டு டாக் அபவுட் ஐசிடிஎஸ், யூ ஹாவ் டு டாக் அபவுட் பிஎம் போஷன், யூ ஹாவ் டு டாக் அபவுட் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஆன் ஸ்கூலிங், சைல்டு லேபர் எவ்வளோ இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிறத பற்றி இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு சம் டேட்டா யூ ஹாவ் டு கிவ் ஆன் ஆப்சன்டீசம், டேர்ன் ஓவர் ஆஃப் சில்ட்ரன் பற்றி டேட்டா கொடுத்து தான் நீங்கள் சொல்லணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்கூலிங்கை விட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங்கை பற்றி நீங்கள் இந்த ஆன்சரில் சொல்கிறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. ஸோ அதை நீங்கள் சொல்லலாம். ஸோ கற்றல் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் வந்து ஸ்கூலில் எந்த அளவுக்கு பயிற்றுவிக்கப்படுது, இந்த சட்டத்தின் மூலமா ஸ்கூலுக்கு போகலாம். பட் நீங்க ஸ்கூலுக்கு போறது எதுக்கு? எழுத்தறிவுக்கு இல்லை, கற்றல், லேர்னிங். லிட்ரஸிக்காக நம்ம யாரும் போல, லேர்னிங்காக போறோம். அந்த கற்றல்ங்கிறது ஒரு ஆற்றல். அந்த தன்மை எப்படி இருக்குது? ஆக்சுவலி ஆர் ஸ்கூல் ஜெனரேட்டிங் லேர்னிங் அப்படிங்கிறத நீங்க எழுத வேண்டியிருக்கும். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் அ வெரி வெரி ஈஸி கொஸ்டின், நாட் அ டஃப் ஒன், பட் வெரி வெரி மிஸ்லீடிங். நீங்க வந்து இதை தவறா எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த கேள்வியை. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் தான் இந்த கொஸ்டின்ல நீங்க எழுதணும். லாஸ்ட் 2 questions. Question number 19, international relations பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. வெரி வெரி ரீசன்ட் டெவலப்மெண்ட். இன்ஃபேக்ட் செப்டம்பர்ல எக்ஸாம் நடக்குது. இந்த I2U2 summit ஆக்சுவலி ஜூலை 13th நடந்தது. ஸோ ஆஸ் லேட்டஸ்ட் ஆஸ் ஜூலை இட் ஹஸ் பீன் ரிஃப்ளெக்டட் இன் த கொஸ்டின் பேப்பர். வெரி வெரி நியூ ஒரு குரூப்பிங் இது. இந்தியா, இஸ்ரேல், UAE அண்ட் USA. ஸோ இஸ்ரேல் அண்ட் UAE பொறுத்த வரைக்குமே தே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன். இந்தியா, இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் ஒரு we are associated with them. India and USA we have strong relations, strategic partnership இருக்கு. UAE and USA went through a lot of challenges. Israel and USA all were the partners forever. இந்த I2U2ங்கிறது the first summit, முதல் மாநாடு வந்து ஜூலை 13ஆம் தேதி வர்ச்சுவலா நடந்தது ஆக்சுவலா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வெஸ்ட் ஏஷியா குவாட்னு கூட இதை குறிப்பிடுறாங்க. இந்த குரூப்பினுடைய பொசிஷன், சி தீஸ் 4 countries are very very important. மிடில் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து UAE வந்து வெரி வெரி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் ஃபார் ஆல் கண்ட்ரீஸ். இஸ்ரேல் அஃப்கோர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்னர் ஃபார் மெனி கண்ட்ரீஸ், வெரி positioning itself in a very strong manner internationally. Israel, US of course one of the leading countries in the world, superpowers in the world. India பொறுத்த வரைக்கும் has a huge potential to become a superpower later on. Next 10 years நீங்க இந்த மாற்றத்தை பார்க்கலாம். So these 4 countries coming together indicates the changing political and geopolitical climate in their respective regions also. So China, Russia, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், யூரோப்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், இதெல்லாம் தாண்டி இந்த குரூப் வந்து ஒன்னா வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்க இந்த ஆன்சர்ல எழுத வேண்டியிருக்கும். ஸோ வெரி வெரி டைரக்ட் கொஸ்டின், வெரி ரீசன்ட் கொஸ்டின். த லாஸ்ட் கொஸ்டின் இன் GS பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் இதை பத்தி கேட்டிருக்காங்க. கிளீன் எனர்ஜி இஸ் தி ஆர்டர் ஆஃப் த டே, இதுதான் ஸ்டேட்மெண்ட். டிஸ்கிரைப் பிரீஃப்லி இந்தியாஸ் சேஞ்சிங் பாலிசி டுவர்ட்ஸ் கிளைமேட் சேஞ்ச் இன் வேரியஸ் இன்டர்நேஷனல் ஃபோரா in the context of geopolitics. இந்தியாவுடைய ஸ்டாண்டை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காலநிலை மாற்றத்தை பத்தி, இந்தியாவுடைய கொள்கை மாற்றங்கள் பத்தி சர்வதேச அளவில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து என்னன்னா, ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல 31st May 2022ல ஒரு எடிட்டோரியல் வந்தது. டிஸ்ட்ரிபியூட்டட் ரினியூவபிள் எனர்ஜி இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் கிரீன் எனர்ஜி டிரான்சிஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்த ஒரு தலையங்கம். அது ரிலேட்டடா அந்த கொஸ்டின் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். Paris Agreement, Net Zero Emission, COP26, PLI Scheme, PM Kusum Scheme, Climate Financing, Methane Emissions அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸாக நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். So this is how you will be constructing your answer. So this is also very easy question. So friends and aspirants, இன்னைக்கு நம்ம
நேத்து செப்டம்பர் 17th அன்னைக்கு நடைபெற்ற ஜிஎஸ் பேப்பர் 2 யூபிஎஸ்சி மெயின்ஸ் இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது எனக்கு அனலைஸ் பண்ணும்பொழுது when I was reading the question paper in the morning. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் எடுக்கும் பொழுது ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணது வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. 1-2 அன்எக்ஸ்பெக்டட் டஃப் கொஸ்டின்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் தட் இஸ் டு பி எக்ஸ்பெக்டட். என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆஃப் GS2 அப்படிங்கிறத ஒரு தெளிவாக என்னால் அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுது. இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஜிஎஸ் பேப்பர் 3 எல்லாம் படிக்கும்பொழுது இதுக்கு இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் கொஸ்டின்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின்ஸ். ஸோ நத்திங் அன்எக்ஸ்பெக்டட், நத்திங் வெரி ஃபேன்சி. ரொம்ப சர்ப்ரைசிங்கான கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு இந்த வருஷம் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் கேள்வித்தாளில் வந்திருக்கா, ஏன்னா இது நாங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்திருக்குங்கிறதும் நம்ம சொல்லலாம். ஸோ எனி ஆஸ்பிரண்ட் ஹூ ஹஸ் ரெட் நியூஸ் பேப்பர்ஸ், ஓரளவுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிச்சுக்கிட்டு ஒரு கிளான்ஸ் பண்ணுறவங்க, நடைமுறையில் நடந்த விஷயங்களை ஓரளவுக்கு மனசில் ஏற்றிக்கிட்டவங்களுக்கு இந்த பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டாட்டிக் காம்பனன்ட் கான்ஸ்டியூஷன் படிக்கிறீங்கன்னா ஈஸி கொஸ்டின், கவர்னர் கொஸ்டின்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ ஐ திங்க் குட் கொஸ்டின் பேப்பர், வெரி ஈஸி கொஸ்டின் பேப்பர், நல்ல ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற கொஸ்டின் பேப்பர்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஹவ் ஆல் ரிட்டன் இட் வெல். திஸ் இஸ் ஹவு வி அப்ரோச் கொஸ்டின்ஸ். நீங்கள் இப்போ ஒரு லெசன் நாளைக்கு படிக்க போறீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டடாக எப்படி நம்ம அந்த லெசனை பார்க்கணுங்கிறதுக்கும் இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் and all the very best for the rest of the exams also.